வெல்கம் பேக் டு அவர் சேனல். லீடிங் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்கமிங்கில் வர போகிற ஒரு முக்கியமான 5 ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய ஃபீச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் பை வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கடைசி காட்சி. வாட்ஸ்அப்ல அப்பப்போ வர ஃபியூச்சர், அப்கமிங்ல வர போகிற ஃபியூச்சர், வந்த ஃபியூச்சர் எல்லாத்தையுமே நம்ம வந்து உடனுக்குடன் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காம பார்க்கணும், அடுத்த வர வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ அப்கமிங் வர போற பீட்டா டெஸ்டிங் அண்ட் சில இதெல்லாம் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அண்ட் பீட்டா டெஸ்டிங் வந்து வரல, ஆனால் ஒன்று ரெண்டு ஃபியூச்சர் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை வந்து பார்ப்போம். ஒரு 5 ஃபியூச்சர்ஸ், இதுல நிறைய ஃபியூச்சர் முக்கியமான ஃபியூச்சரா இருக்கு, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர், வாட்ஸ்அப்ல நிறைய பேர்த்துக்கு வந்து எக்கச்சக்கமான மெசேஜ் வரும் அண்ட் சில பேர்த்துக்கு மெசேஜே வந்து வராது அண்ட் சில பேர்த்துக்கு கொஞ்சமான மெசேஜ். நான் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து சொல்றேன். சில பேருக்கு 100 மெசேஜ் வந்துச்சுன்னா, பிசினஸ்ல பீப்புள்ஸ் இருந்தாங்க 100 மெசேஜ் வந்துடும். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட்ல மற்ற ஏதாவது ஒர்க்கிங்கா இருக்கும்போது உங்களுக்கு ஃபைல்ஸோ போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலையில் இருக்கவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து சேட்ஸ் வந்து நிரம்பிடும். ஸோ இதுல வந்து ஃபில்டர் பண்ற ஆப்ஷன் ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு மேல ஆல் இருந்துச்சுன்னா எல்லா சேட்ஸும் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அன்ரீட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த சேட்ஸ் வந்து ரீட் பண்ணலையோ அது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். பர்சனலா நம்ம சேட் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். அண்ட் ஃபைனலா பிசினஸ் இதெல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டா இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ பர்சனல் கிளிக் பண்ண இந்த மாதிரி வரப்போகுது, பிசினஸ் கிளிக் பண்ண இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி ஃபியூச்சர் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்து இது நம்ம எடுத்துக்குவோம். அப்டேட் வரட்டும், வாட்ஸ்அப் பீட்டால் வந்து வந்துட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கவர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபியூச்சர், வாட்ஸ்அப்ல போட்டோஸை ஹை குவாலிட்டியில சென்ட் பண்ண முடியாம டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டை கொடுத்து போட்டோஸ் வந்து ஹை குவாலிட்டியில சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெக்கமெண்டட், இல்லைன்னா டேட்டா சேவர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹை குவாலிட்டியில போட்டோஸ் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் வீடியோக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ வரப்போற அப்டேட்ல வீடியோக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. இது பீட்டா டெஸ்டிங்க்கு சில பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பட் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது காணாம போயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்துருச்சுடா, பார்த்தேன், பார்த்துட்டு உடனே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி யூஸ் ஆகுதுன்னா பர்சனுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது வீடியோ ஆர் போட்டோ வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணும்போது மேலே வந்து ஹெச்டி பிளஸ் குவாலிட்டியில் வந்து ஷோ ஆகுது, அந்த ஹெச்டி சிம்பிள் ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணா கீழே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் ஹெச்டி குவாலிட்டி வந்து ஷோ ஆகுது. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிளிக் பண்ணோம்னா அந்த வீடியோ நார்மலா சென்ட் ஆகிற மாதிரி வந்து சென்ட் ஆகும், லைட்டா கம்ப்ரஸைஸ் சென்ட் ஆகும். அண்ட் ஹெச்டி குவாலிட்டியில சென்ட் பண்ணோம்னா சேம் அதே குவாலிட்டியில சென்ட் ஆகும் சொல்றாங்க. இதுவும் வந்து ஃபியூச்சர் வந்ததுக்கு அப்புறம் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில சென்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு, ஹெச்டி குவாலிட்டியில சென்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இனிமேல் வீடியோஸும் ஹை குவாலிட்டியில சென்ட் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் இந்த ஃபியூச்சர் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிக முக்கியமான அப்டேட், வாட்ஸ்அப் டெஸ்டிங்ல இருக்கு. நான் பீட்டா டெஸ்டிங்ல யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஒரு அப்டேட்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ப்ரோ வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிருப்பீங்க, எத்தனை பேர் வாட்ஸ்அப் வெப் அடிக்கடி யூஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதில் தான் அந்த அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம யூஸ்வலி வாட்ஸ்அப் வெப் வந்து ப்ரௌசர்ல வந்து லாகின் பண்ணுவோம். அது எப்படின்னா லிங்க் டிவைஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணி QR கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி வந்து லாகின் பண்ணுவோம். இப்போ வந்து அப்டேட் மூலமா நம்ம ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணி மூலமா வர ஒரு 8 டிஜிட் கோட் என்டர் பண்ணா மட்டும்தான் வந்து லாகின் ஆகும். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து போகணும்னு கிடையாது. நீங்க ஸ்கேன் பண்ணி வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எப்படி நான் வந்து சொல்றேன், இப்போ ப்ரௌசர்ல வாட்ஸ்அப் வெப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்கேன் பண்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபோன் நம்பர் மூலமா லிங்க் பண்றீங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கறாங்க. அதை நம்ம கொடுத்த உடனே நமக்கு ஃபோன் நம்பர் வந்து கேட்குது. ஸோ உங்களோட 10 டிஜிட் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 8 டிஜிட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் அண்ட் நியூமரிக் காம்பினேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கோடை உங்க மொபைல் லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணி ஃபோன் நம்பர் லிங்க் இன்ஸ்டேட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கீழே இருக்கும், ஸ்கேன் பண்ற கீழே இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த கோட் என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த கோடை என்டர் பண்ண உடனே லாகின் ஆகிடும். ஸோ இதான் வந்து மெத்தட். இதை பிரீஃபா சொல்லணும், இல்லை இதை தனியாக வீடியோ வந்து போடணும்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். பட் இது அந்த அளவுக்கு பெரிய வீடியோவா அப்லோட் பண்ண முடியாது, ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபீச்சர்ல வந்து ஆட் பண்றேன். இதை பத்தி சொல்லணும்னு வச்சீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா அதுவும் டெஸ்டிங்ல எனக்கு வந்து யூஸ் ஆகிருச்சு. என்னதுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் இப்போ வாட்ஸ்அப்புக்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல வெறும் வாட்ஸ்அப் மட்டும் பிசினஸ் வாட்ஸ்அப் வந்து நம்ம மொபைல வந்து ஷோ ஆயிருக்கு. அண்ட் நான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் மாதிரி ஷோ ஆச்சு. அதை ஸ்டார்ட் கொடுத்த உடனே வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஃபோன் நம்பர்னு சொல்ல முடியாது, ஃபோன் நம்பர் இல்லை,
வாட்ஸ்அப்போட சேட் தான். அது போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், டிப்ஸு, சேஃப்டி செக்யூரிட்டிக்கான செட்டிங்ஸ் எனேபிள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டா வந்து பார்க்கும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த வீடியோவும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி எனேபிள் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கீழே ட்ரை இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த செட்டிங்ஸ்க்கு வந்து போகுது. நீங்க ஒன்ஸ் எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சேஞ்ச் பின் ஆல்ரெடி ஒரு 6 டிஜிட் பின் வச்சிருப்பீங்க, சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா நீங்க கிரியேட் பண்ணலாம், உடனே வந்து கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப 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 முக்கியம் வாட்ஸ்அப் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்றது. இப்போதைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல அனௌன்ஸ்மெண்ட், டிப்ஸ், ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா மெசேஜஸ் வரும். வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் வந்துச்சான்னு சொல்லி சொல்லுங்க. இப்போதைக்கு டெஸ்டிங்ல இருக்கு. நார்மல் பீப்புள்ஸ்க்கும் வந்துருச்சா இல்லைன்னு சொல்லி வந்து தெரியல. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதே மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க நார்மல் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல பீட்டாவா? இல்ல பீட்டா ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா பார்க்க போற 5th ஃபீச்சர் வந்து பிரைவசி சம்பந்தப்பட்டது. பிரைவசி செக்அப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல பிரைவசில வந்து மேல டாப்லயே பிரைவசி செக்அப், ஸ்டார்ட் செக்அப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா நம்ம செட்டிங்ஸ்குள்ள பிரைவசி சம்பந்தப்பட்டது இந்த மற்ற செட்டிங்ஸ், இந்த ரீட் ரெசிபிலிட்டி, சைலன்ஸ் அண்ட் கால், லாஸ்ட் சீனு, ப்ரொஃபைல் போட்டோ யாரெல்லாம் வந்து பார்க்கலாம், குரூப்ல யாரெல்லாம் ஆட் பண்ணலாம், அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை எவ்ரி ஒன் இல்லை நோ ஒன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். அண்ட் இப்போ ஒரே இடத்துல கொடுத்து அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மை கான்டாக்ட்ஸ் கொடுக்கறது கொடுத்துக்கலாம், எவ்ரி ஒன் கொடுக்கறது கொடுத்துக்கலாம், இல்ல யாருமே வேண்டாம்னு சொல்லி கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒரே இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், சிம்பிளாவும் சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு ப்ரொஃபைல் போட்டோ யாராவது வந்து பார்க்கணும், லாஸ்ட் சீன் யாராவது வந்து பார்க்கணும், சைலன்ஸ் அன்னோன் கால் வந்து எனேபிள் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, ரீரெசிபிட் எனேபிள் ஆஃப் பண்றது வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிளாக்டு கான்டாக்ட்ஸ், குரூப்ல செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையுமே ஒரே இடத்துல வந்து வச்சிருக்காங்க. டீடைலா நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல டீடைலா ஒரு வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோக்கு தனித்தனியா வந்து மேக் பண்ணா அது சின்ன சின்ன டியூரேஷன்ல தான் வந்து வரும். நீங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொன்னீங்கன்னா நான் வீடியோ வந்து மேக் பண்றேன், ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரைவசி செக்அப் எல்லாருமே வந்து செக்அப் பண்ணுங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எப்படி எல்லாருமே பண்றோம் அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ஒரு பிரைவசி செக்அப் தான். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி செக்அப் பண்ணி திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்து எதை எனேபிள் பண்ணுமோ எதை டிசேபிள் பண்ணுமோ நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃபியூச்சருமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஃபியூச்சர் யாராருக்கெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அதுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்துல இருக்க வீடியோ மறக்காம பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நான் சந்திக்கிறேன்.